அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நம்மளை படைத்த இறைவன் நம்மை பற்றி அல் குர்ஆன் ஷரீஃபில் அறிமுகப்படுத்தக்கூடிய நேரத்தில் சூரத்துல் மஆரிஜில் இவ்வாறு சொல்வான், இன்னல் இன்சான ஹுலிக ஹலுவா, நிச்சயமாக மனிதன் அவசர புத்திக்காரனாக படைக்கப்பட்டுள்ளான் என்று நம்மை படைத்த இறைவன் நம்மை பற்றி உண்டான ஒரு அறிமுகத்தை இவ்வாறு வெளிப்படுத்திவிட்டு அதற்குண்டான காரணத்தையும் இறைவன் இவ்வாறு சொல்லுவான் அடுத்தடுத்த வசனங்கள்ல. இதா மஸ்ஸஹு ஷர்ரு ஜஸுஆ வ இதா மஸ்ஸஹு ஹைருன் மனுவா. அவனுக்கு ஒரு நன்மை ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் அதனை தடுத்து வைக்க தெரிந்த அந்த மனுஷனால அவனுக்கு ஒரு தீங்கு ஏற்பட்டு விட்டது என்று சொன்னால் உடனே பதறி போய் பிதட்ட ஆரம்பித்து விடுகிறான், புலம்ப ஆரம்பித்து விடுகிறான். அவனால் பொறுமையாக இந்த சோதனை எதனால் ஏற்பட்டதுங்கிறத பொறுமையாக இருக்கக்கூடிய அந்த சூழ்நிலை இழந்து விடுகிறான் என்று இந்த வசனத்தில் இறைவன் இவ்வாறு சொல்லி தருகிறான். உண்மை அதுதான். நமக்கு ஏதாவது ஒரு கஷ்டம் வந்து விட்டது என்று சொன்னால் இறைவன் நம்மளை இப்படி சோதிக்கிறான், நம்ம என்ன பாவம் செஞ்சிட்டோன்னு சொல்லி நம்ம புலம்ப ஆரம்பித்து விடுகிறோம். அதே நேரத்தில் நம்மளுக்கு நலவு ஏற்படக்கூடிய நேரத்தில் அதை சந்தோஷமாக வரவேற்க கற்றுக்கொண்டு இருக்கிறோம். நமக்கு ஏற்பட்டிருக்கக்கூடிய அந்த சோதனை ஏன் வந்ததுங்கிறது சிந்திக்க தவறி விடுகிறோம். பொதுவாக பொருளாதாரம், இறைவனுடைய அருள் சார்ந்திருக்கக்கூடிய அந்த விஷயங்களுக்கு உங்களுக்கு கீழ் உண்டான அந்த நபர்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் பட்டு கொள்ளுங்கள் என்று சொல்லக்கூடிய அதே மார்க்கம்தான் இது போன்றுண்டான அந்த கஷ்ட காலங்களில், துன்ப காலங்கள், துயரங்கள், சோதனையினுடைய காலகட்டங்களில் உங்களால் அதிகமாக பாதிக்கப்பட்ட அந்த நபர்களை பார்த்து நீங்கள் ஆறுதல் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று மார்க்கம் நம்மளுக்கு சொல்லி தருகிறது. அதற்கு அற்புதமான ஒரு உதாரணம் அன்னை ஆயிஷா ரலியல்லாஹு தஆலான்னு அவங்க அறிவிப்பாங்க. இந்த ஹதீஸு சஹீஹ் இப்னு மாஜா, பைஹக்கி, ஷுஅபுல் ஈமான் போன்ற ஹதீஸ் நூற்களில் இந்த ஹதீஸு பதிவு செய்யப்பட்டிருக்கு. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, யா அய்யுஹன்னாசு, மனிதர்களே, இறை நம்பிக்கையாளர்கள் ஏதாவது ஒரு நபர் அவர் சோதிக்கப்படுகிறார் என்று சொன்னால் அவர் என்னுடைய சோதனை அவர் நினைத்து பார்த்து கொள்ளட்டும். என்னுடைய சோதனை நினைத்து பார்த்து அதன் மூலமாக அவர் ஆறுதல் பெற்று கொள்ளட்டும். ஏன்னா என்னை போட்டு எந்த ஒரு நபரும் சோதிக்கப்பட்ட நபர்கள் கிடையாது. இன்னும் என் அல்லாத நபர்கள் மூலமாக எனக்கு ஏற்பட்டு இருக்கக்கூடிய அந்த சோதனையும் அவர் நினைத்து ஆறுதல் பட்டு கொள்ளட்டும் என்று சொன்ன நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னுடைய காலத்திலும் சரி, எனக்கு பின்னாலும் சரி, என்னுடைய சமுதாயத்தில் எந்த நபரும் என்னை போன்று கடுமையான முறையில் அவர் சோதிக்கப்பட்டிருக்க மாட்டார் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வாழ்ந்த 63 வருஷ காலங்களில் 50 வருஷ காலங்கள் சோதனையினால் கஷ்டப்பட்டார்கள் என்பது வாழ்க்கை வரலாறு.